This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோவையில் தொழில்நுட்ப நகரம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்ப வளாக திட்டம் தொடர்பாக அமைச்சர் PTR ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவையில் தொழில்நுட்ப நகரம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்ப வளாக திட்டம் தொடர்பாக அமைச்சர் PTR ஆய்வு. தமிழக அரசு 2023 பட்ஜெட்டில் கோவையில் அதிநவீன தொழில்நுட்ப நகர திட்டம் கொண்டுவரப்படும் என அறிவித்தது. மொத்தம் 3 நகரங்களில் சென்னை, கோவை மற்றும் ஒசூரில் இந்த அதிநவீன தொழில்நுட்ப நகரங்களை அமைக்க அரசு திட்டமிட்டது. தமிழகத்தை IT துறையில் மேலும் பெரும் வளர்ச்சியை அடைய இந்த திட்டம் உதவும். இந்த தொழில்நுட்ப நகரங்களில் IT நிறுவனங்களுக்கு தேவையான ஆய்வு, ஆராய்ச்சி கூடம், IT துறை சார்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்க தேவையான தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள், தங்கும் இடங்கள், வணிகத்திற்கான இடங்கள், அலுவலகத்திற்கான இடங்கள், பொழுதுபோக்குக்கான அம்சங்கள், தடையற்ற மின்சாரம் மற்றும் குடிநீர் என அனைத்து வசதிகளுடன் அமைக்க திட்டம் உள்ளதாகவும், இந்த தொழில்நுட்ப நகர திட்டங்களை அரசு மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த திட்டம் கோவையில் சோமையம்பாளையம் பகுதியில் 321 ஏக்கர் நிலத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பகுதி யானை, மனித மோதல்கள் அதிகம் ஏற்படும் இடமாக இருப்பதால் இத்திட்டத்திற்கு முன்னர் கோரப்பட்ட டெண்டரை தமிழக அரசின் எல்காட் நிறுவனம் ரத்து செய்துள்ளது. எனவே இந்த திட்டத்திற்கான மாற்று இடங்களை அரசு ஆராய முயற்சிகள் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் கோவையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியமுள்ள இடங்களை அரசு ஆராய்ந்து வருகிறது எனவும், இது தொடர்பாக தமிழக தகவல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கோவை பாரதியார் பல்கலையில் உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் இன்று அறிவித்தார். அதேபோல சென்னையில் உமைகெயின் TN 2025 என்னும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை அரசு தனியார் கூட்டு முயற்சி அடிப்படையில் AI என்னும் செயற்கை நுண்ணறிவு பிரிவில் தகவல் தொழில்நுட்ப வளாகம் 2 மில்லியன் சதுர அடியில் உருவாகும் என அறிவித்த திட்டத்திற்கான கோவை விளாங்குறிச்சி பகுதியில் அவர் ஆய்வு நடத்தினார். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.